ஹாய் காய்ஸ். எலமெண்ட் ஆஃப் ட்ரேட் செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி ட்ரேடிங் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு, ஏதாவது ரீட்டைல் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி ரீட்டைல் கான்செப்ட் தெரியல அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும், திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இந்த எலமெண்ட் ஆஃப் ட்ரேட் செட்டப்புங்கிறது ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு சம் கோர் கான்செப்ட் இருக்கும். எல்லாருமே இண்டிவிஜுவல் கோர் கான்செப்ட் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஆர்டர் பிளாக் வச்சு என்ட்ரி எடுக்கிறது, இந்த எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது டிஃப்ரெண்ட் சின்ன சின்ன கான்செப்ட் வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் ட்ரேடிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படி தான். சின்ன சின்ன கோர் கான்செப்ட் இருந்தால் அந்த கோர் கான்செப்டை கம்பைன் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக வச்சுருக்கோம். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு எப்படி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் கான்செப்ட்டுமே இதை பற்றி தான் இருக்க போகுது. ஓகேவா? இந்த ட்ரேட் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல் அண்ட் கன்சால்டேஷன். ஓகே, இந்த எக்ஸ்பேன்ஷனுங்கிறது என்னென்னா, மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஹாலிடேஸ் இல்லை ஒரு மண்டே, இந்த மூமெண்ட்டு ஒரு சாட்டர்டே சண்டே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மண்டே மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மண்டே மூமெண்ட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சடன் மூவ் அப்போ இல்லை சடன் மூவ் டவுனாக இருக்கும். அந்த சடன் மூவ் அப், அந்த சடன் மூவ் டவுனை தான் நம்ம என்னென்னு சொல்ல வரோம் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்ல வரோம். அந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு மூவ் அப் ஆர் மூவ் டவுனை எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ட்ரா பண்ணதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது வந்து கன்சல்டேஷன். ஒரு லோ ஒரு ஹை, ஒரு லோ ஒரு ஹை. இது என்னன்னா ப்ரீவியஸ் ஹையும் இல்லை ப்ரீவியஸ் லோயும் மார்க்கெட் பிரேக் பண்ணவே இல்லை. அப்படி மார்க்கெட் ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, மார்க்கெட் சடனாக மூவ் அப் ஆகுது. ஓகே ஃபைன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சடன் மூவ் இருக்குது. இந்த சடன் மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்கர் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறது யாருன்னா இன்ஸ்டியூஷனில் தான் ஃபார்ம் பண்ண முடியும். நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி மூவ்மெண்ட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எப்போதுமே மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கும். ஓகே, அந்த எக்ஸ்பேன்ஷனை தான் நம்ம வந்து இதில் சொல்ல வரோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் ட்ரேட் ஃப்ரேம் ஒர்க்கில் கோர் கண்டென்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சடன் புல்லிஷ் ஆர் பேரிஷ், ஸ்ட்ராங் அப் மூவ் டவுன் இஸ் எக்ஸ்பேன்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு எக்ஸ்பேன்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கன்சால்டேஷன் பார்த்துட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் பார்த்துட்டோம். ஒரு எக்ஸ்பேன்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். எப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரிலேட் பண்ணுறது 4 டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? 4 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் ட்ரேட் பண்ணுவோம். அதாவது கான்டினென்டல் அதை பொறுத்து. அப்படி இல்லை அப்படின்னா கண்ட்ரிஸ் வைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஏஷியன் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூயார்க் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லண்டன் இருக்கும். ஏஷியன், லண்டன், நியூயார்க், இப்போ இந்த மாதிரி வேறு வேறு கண்ட்ரிஸ் இருக்குல்ல. அது வேறு வேறு கண்ட்ரிஸ் இருக்குல்ல. இந்த கண்ட்ரிஸோட டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். எப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வந்து அவங்களோட வேக்கப் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. கரெக்டாக? இப்போ வந்து ஏஷியன் டைம் வந்து நம்ம 9 to 5 அந்த ரேஞ்சுக்கிட்ட ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அந்த மார்க்கெட் வந்து நமக்கு ஹை வாலடைல் இருக்கும். அதனால் நம்ம அந்த டைமில் ட்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரியே அவங்கவுங்க கண்ட்ரியில் அதுக்கேற்ற மாதிரி டைமிங்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏஷியன் டைம் வந்து நம்ம ஒரு 18 to 10, 18 to 0. இதை நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் நியூயார்க் டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். நான் இதை வந்து டைம் ஃப்ரேம் ட்ரேடிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் இப்போ மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு ஏஷியன் டைம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லண்டன் டைம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூயார்க் டைம், திரும்ப லண்டன் க்ளோஸ் டைம். இந்த 4 டைம் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஷியன் டைம், அந்த ஏஷியன் டைம் தான் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. அந்த ஏஷியன் டைமில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறவங்களோட ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி ட்ரேட் பண்ணுறவங்களோட ரேஞ்ச் கம்மியாக இருக்கிறதால இங்கே வந்து கன்சல்டேஷன் நடக்கும். இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கும். இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து எந்த இடத்துல நடக்கும்னா, உங்களுக்கு வந்து ஒரு லண்டன்லேயோ இல்லை நியூயார்க்லேயோ நடக்கலாம். ஒரு லண்டன்லேயோ நியூயார்க்லேயோ நடக்கலாம். திரும்ப இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டோ ஆர் உங்களுக்கு ஒரு ரிவர்சலோ நடக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த லண்டன் க்ளோஸில் நடக்கும். ஓகேவா? இதை ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் அவங்கவுங்க ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க மூலயமா தான் இந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து ஹையாக இருக்குது. இதை வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் டைம் ஃப்ரேம் பொறுத்து. அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மண்டே மார்க்கெட் வந்து எப்போதுமே வந்து ஒரு கன்சல்டேஷனில் தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டியூஸ்டே, வெட்னஸ்டே அந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டேலேருந்து டியூஸ்டே வரையும் ஓரளவு அந்த கன்சல்டேஷன் அந்த மூவ்மெண்ட் தான் இருக்கும். வெட்னஸ்டே,
தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷன் மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே கிட்டத்தட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் இல்லைனா ரிவர்சல் அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக டல் ஆகிடுவாங்க. ஓகே, இது நடந்துகிட்டு தான் இருக்கும் எப்போதுமே ரிப்பீட்டடாக. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, இந்த ஒவ்வொரு கன்சால்டேஷன், இந்த எக்ஸ்பான்ஷன், இந்த ரீட்ரேஸ்மெண்ட், இந்த ரிவர்சலுக்கும் ஒரு டைமிங்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த டைமிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, கன்சால்டேஷன் எப்போதுமே எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த 18 to 0 அதாவது நியூயார்க் டைம்ஸ் நம்ம UTC -4 இல்லை -5 அந்த ரேஞ்சில் சொல்கிறேன். இந்த கன்சால்டேஷன் இங்கே நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஜூடா ஸ்விங் கொடுக்கும். ஜூடா ஸ்விங்கிறது என்னென்னா, ஒரு கன்சால்டேஷன் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிற மாதிரி போயிட்டு திரும்ப மேலே போயிடும். அந்த ஜூடா ஸ்விங் தான் வந்து லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணும். அதுதான் வந்து நம்ம என்ன ஜூடா ஸ்விங்னு சொல்கிறோம். ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். அந்த எக்ஸ்பான்ஷன் எந்த இதில் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லண்டன் டைம் ஃப்ரேமில் நடக்கும். அந்த லண்டன் டைம் ஃப்ரேம் வந்து 2 to 5. உங்களுக்கு ஜூடா ஸ்விங் கொடுக்குறது 0 to 2ல் கொடுக்கும். அதுக்கப்புறம் லண்டன் செஷன் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 to 5ல் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 to 7 வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கன்சால்டேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 to 10 அது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாவோ இல்லை திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேம் டைரெக்ஷனில் ஒரு நல்ல அப் மூவாக நடக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கொடுக்கும். அந்த ரிவர்சல் எப்போ நடக்கும்னா 10 to 12. ஓகேவா? இந்த 4 டைம் ஃப்ரேம் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் பேசிக்காக. இப்போ அதை வச்சு தான் நம்ம இதை ஃபுல்லாகவே ரிலேட் பண்ணி நம்ம வந்து எந்த டைம் ஃப்ரேமில் ஈக்விலிபிரியம் இருக்கும், எந்த டைம் ஃப்ரேமில் ஆர்டர் பிளாக் இருக்கும், எந்த டைம் ஃப்ரேமில் இம்பேலன்ஸ் இருக்கும், எந்த டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த கன்சால்டேஷனுக்கு இதை வந்து நம்ம ஜூடா ஸ்விங்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹர்ன் பண்ணுது. இந்த லிக்விடிட்டி ஹர்ன் பண்ணுறதை நம்ம ரிவர்சல்னு சொல்கிறோம். பாருங்கள், லிக்விடிட்டி ரிவர்சல் ரெண்டுமே சேம் தானே. லிக்விடிட்டி ஹர்ன் பண்ணிவிட்டு ரிவர்சல் எடுத்துருக்கு. திரும்ப மார்க்கெட் மூவ் அப் ஆகிருக்கு எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷன் மூவ்மெண்ட்டில் தான் வந்து ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகும். ஏன் ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகும்னா, உங்களுக்கு வந்து சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி பார்த்தாலே தெரியுது. இது வந்து ஏன் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரினா, இது உங்களுக்கு டவுன் ட்ரெண்டு, இது வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டு. இந்த டவுன் ட்ரெண்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதுல்ல, அதுதான் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா டெலிவரி பண்ணுது. இங்கே செல்லுலேருந்து மார்க்கெட் பை ஆகும்போது இந்த செல்லோட லாஸ்ட் கேண்டில் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் கேண்டிலை தான் நம்ம வந்து ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணுவோம். அப்படி ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆகும். அந்த ஆர்டர் பிளாக் எங்கே கிரியேட் ஆகும்னா, ஒரு எக்ஸ்பென்ஷன் மூவ் நடந்தால் தானே அந்த ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகும். அதுதான் வந்து நம்ம ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா தெரியும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எங்கே இருக்குது சாரி ஆர்டர் பிளாக் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒன்ஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரிவர்சல் நடக்கும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் பட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப் ஆகுது. அப் ஆகும்போது நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிவிட்டு மேலே போகிற எல்லா கேண்டிலுமே ஸ்ட்ராங் கேண்டிலாக இருக்கும். அதாவது வாய்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து விக்கே விடாமல் வெறும் கேண்டிலாக வச்சுட்டு போவோம். அதுதான் இம்பேலன்ஸ் சொல்லுவோம். நம்ம அதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். அப்படி வாய்ட்ஸ் கிரியேட் பண்ணாமல் வாய்ட்ஸோட கேண்டில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த வாய்ட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ரிட்டர்ன் கீழே வரும்ல, அந்த ரிட்டர்ன் கீழே வர தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கன்சல்டேஷனில் 50% ஈக்விலிபிரியமில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இல்லைனா ரீட்ரேஸ்மெண்ட் அந்த இம்பேலன்ஸ். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இம்பேலன்ஸ் தான். அந்த இம்பேலன்ஸாக மார்க்கெட் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுதுன்னா, மார்க்கெட் திரும்ப இந்த 50% ஈக்விலிபிரியம் கன்சல்டேஷன் லெவலுக்கு வருது. இந்த இடத்துல வரும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். இந்த என்ட்ரி எடுத்ததுக்கு லோ ரிஸ்க் பைன்னு சொல்லுவோம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே போயிடும். ஓகேவா? சேம் டைரெக்ஷனில். இப்போது நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி இது மட்டும் தான். அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் கன்சல்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு இந்த 50% ஈக்விலிபிரியமில் என்ட்ரி எடுத்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஒரு என்ட்ரி கிடைக்கும். மேக்ஸிமம் ட்ரேட் இது வந்து பாசிபிள் சக்ஸஸ் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். நான் தியரி வைஸில் வந்து ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைஸில் ஒரு சார்ட்டில் எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.